எல்லாம் வல்ல இறைமையை வணங்கி மகிழ்கின்றேன். இந்திய திருநாட்டினுடைய 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மன்னார்குடி என்கின்ற இந்த மண்ணை நகராட்சியில் புதுயுகம் தொலைக்காட்சியின் சார்பாக ஒரு எழுச்சிமிக்க சிறப்புமிக்க பட்டிமன்றம் இங்கே நடக்க இருக்கின்றது. மன்னார்குடியை பொறுத்தவரையில் பல சிறப்புகள் உண்டு. என்னோடு தொடர்புடைய ஒரு ஊர் இந்த ஊர். ஏனென்றால் 2020ஆம் ஆண்டிலே கோவிட் என்று சொல்லக்கூடிய அந்த கொரோனா தொற்றின் பொழுது நான் சுகாதாரத்துறையிலே மருத்துவ இணை இயக்குநராக பணியாற்றிய மாவட்டம் திருவாரூர் மாவட்டம். மன்னார்குடி அரசு தலைமை மருத்துவமனையை கொஞ்சம் முன்னேற்றியதில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. என்குவா சர்டிஃபிகேட் வாங்குவதற்கு நான் உறுதுணையாக இருந்திருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய சிஎம்ஓ டாக்டர் விஜயகுமார், டாக்டர் கோவிந்தராஜன் அவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். மருத்துவத்துறையிலிருந்து பல அன்பர்கள் வரி தந்திருக்கலாம். என்னுடைய பர்சனல் கற்கை போல ஒரு ஆஃபீஸ் சூப்பர்டென்ட் கமலக்கண்ணன் அவர்கள் என்னோடு நான் எங்கே விசிட் போனாலும் சரி, மருத்துவமனை பார்வையிட போனால் உடன் வருவார். வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கிறேன். 1866 நகராட்சியாக ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த ஊர் மன்னார்குடி. நினைத்து பாருங்கள், 150 ஆண்டுகளுக்கு மேலாக. 1866 கணக்கு போட்டு 156 ஆண்டு ஆகிடும் நிச்சயமாக. அப்பொழுதே, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே நகராட்சியாக ஆக்கப்பட்ட ஊர் இந்த ஊர். அதே போல் இந்த மன்னார்குடியில் இருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமி கோவில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கோயில். நான் எப்பொழுது மன்னார்குடி வந்தாலும் ராஜகோபால சுவாமியையும் செங்கமல தாயாரையும் வணங்கிவிட்டு தான் செல்லுவேன். அறிவு தாகம் எடுத்த மக்கள் வாழ்ந்த ஊர் இந்த மன்னார்குடி. ஏனென்றால் நடமாடு ஒரு நூலகம் என்பதை 1931 வாக்கிலேயே மாட்டு வண்டியோடு வந்து தெருக்கள் தோறும் புத்தகங்களை படிக்க விநியோகம் செய்திருக்கிறார்கள் எஸ்.ஆர். ரங்கநாதனும் கனகசபை பிள்ளையும். இந்த ஊரில் தான். நினைத்து பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. மக்களுக்கு அறிவை வழங்க வேண்டும், அவர்கள் படிக்க வேண்டும், நாள்தோறும் புத்தகங்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு
ஒரு நூலகத்தை, பல புத்தகங்களை ஒரு மாட்டு வண்டியிலே வைத்து தெருகள் தோறும் வந்து விநியோகம் செய்துவிட்டு திரும்ப வருகின்ற போது திரும்பி வாங்கி கொண்டு அடுத்த புத்தகத்தை தரக்கூடிய மகத்தான பணியை இந்த ஊரிலே தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது, அப்படி அன்றைக்கே இந்த ஊர் மக்கள் அறிவை தேடி பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த மன்னார்குடி ஊரிலே குடியரசு தினத்தை முன்னிட்டு இந்த பட்டிமன்றம் 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் முறைப்படி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது, அமல்படுத்தப்பட்டது என்று சொல்லலாம். அந்த நாளை கொண்டாடக்கூடிய வகையில் உலகிலே இருக்கக்கூடிய ஜனநாயக நாடுகளிலே ஒரு மிகப்பெரிய நாடாக, குடியரசு நாடாக விளங்கக்கூடிய ஒரு நாடு நம்முடைய இந்திய தேசம். மக்களால், மக்களுக்காக, மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சியை இந்திய ஆட்சி. இந்த நாளிலே மூவண்ண கொடியை நாம் பறக்க விட்டு கொண்டிருக்கிறோம். மூவண்ண கொடியினுடைய சிறப்பு உங்கள் அனைவருக்கும் தெரியும். மேலே இருக்கக்கூடிய இளம் சிவப்பு நிறம், காவி நிறம் என்பார்கள். இளம் சிவப்பு நிறம் அது தியாகத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நிறம், நம்முடைய உழைப்பை உணர்த்தக்கூடிய ஒரு நிறம், அது மேலே இருக்கக்கூடிய ஒரு நிறம். நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளை அது தூய்மையை, உண்மையை நமக்கு காட்டுவதாக இருக்கிறது, வெண்மை நிறம். கீழே இருக்கக்கூடிய பச்சை நிறம் பசுமையான இதனுடைய வளத்தையும் இந்த நாட்டினுடைய விவசாய உற்பத்தியையும் குறிப்பிடுகின்ற வண்ணம் அந்த மூவண்ண கொடி அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள். நடுவே இருக்கக்கூடிய அசோக சக்கரம் தர்மத்தினுடைய அடையாளமாக அதிலே நிறுவப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நம்முடைய இந்திய தேசிய கொடியை இந்த நாளிலே பறக்க விட்டு கொண்டு நாம் நம்முடைய நாட்டு பற்றி வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே ஒரு அருமையான ஒரு தலைப்பை இன்று தந்திருக்கிறார்கள். இன்புற்று வாழ்பவர்கள் கிராமவாசியா நகரவாசியா? எப்படி தலைப்பு? நல்ல தலைப்பு இல்லை. ஆனால் வாழும்போது எங்கே மகிழ்ச்சியாக வாழ்கிறான்? கிராமத்தில் இருக்கிறவன் மகிழ்ச்சியாக இருக்கிறானா? அது இன்புற்று இருக்கிறானா? நகரத்தில் உள்ள இருக்கிறானா? மகிழ்ச்சிங்கிறது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஞானியை, ஒரு துறவியை கையில் ஒரு மூட்டையோடு, தன்னுடைய பொருளோடு அதில் எல்லாம் வச்சுருக்கிறான். அவனுடைய ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் அவனுக்கு தேவையான பணங்கள், சில ஆபரணங்கள்லாம் வச்சு ஒரு மூட்டையோடு போய் இந்த நிம்மதி, இன்பம் இது எங்கே கிடைக்கும் சொல்லுங்க அப்படின்னு அவர் எப்படி பார்த்து என்ன கேட்குற? இந்த நிம்மதி, இந்த இன்பம் இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? அவர் பார்த்தாரு. அந்த துறவி அவன் கையில் வச்சதால மூட்டையை பட்டுன்னு பிடுங்கினாரு, பிடிச்சார். ஓட்டம். என்னடா இவர்கிட்ட நம்ம சந்தேகம் கேட்க வந்தோம், இவர் பார்த்தா நல்ல சாமியார் மாதிரி தெரிஞ்சது, இவர் நம்மள ஆட்டையை போட்டு ஓடுறாருன்னு பின்னாடியே ஓடி இருக்கான் மூட்டையை வாங்கிறதுக்கு. அவர் ஓடுன்னு ஓடி அவரால் முடிஞ்சவரை ஓடி இருக்காரு. மூச்சு வாங்க ஓடுறாரு, இவரும் பின்னாடியே ஓடுறான். அப்படியே ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல ஆலமரத்தடியில் அப்படியே உட்காந்துருக்காரு. இவன் அப்படியே வந்து மூச்சு வாங்க அப்பான்னு பக்கத்தில் உட்காந்துருக்கான். இந்தா மூட்டை வச்சுக்க அப்படின்னாரான். அப்பா இப்போதாங்க எனக்கு நிம்மதி வந்துச்சுன்னாரான். என்ன சொன்னான்? இப்போதாங்க நிம்மதி வந்துச்சு. முன்னாடி இந்த மூட்டை எங்கடா இருந்துச்சு? என்கிட்ட தான் இருந்துச்சு. அப்போ இப்போ திரும்பி கொடுத்தோன்னே நிம்மதி வந்துச்சு. நீ ஏற்கனவே உங்ககிட்ட தான் இருந்துச்சு, அப்போ எங்கே அந்த நிம்மதி போச்சு? அந்த நிம்மதி என்பது உன்னிடத்தில் தான் இருக்கிறது. உன்னுடைய மனதை பொறுத்து தான் நிம்மதி, மகிழ்ச்சி என்பதை அது துறை உணர்த்தி இருக்கிறார். நினச்சி பாருங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் வருது. நாம் நினைக்கிறோமா? இன்னும் சொல்கிறார், ஓஷோ சொல்கிறார், எங்கே அகங்காரம் மரணம் அடைகிறதோ அங்கே மகிழ்ச்சி துவங்குகிறது, இன்பம் துவங்குகிறது என்று சொல்கிறார். கிராமத்தில் சில வசதிகள் இருக்கின்றன, நகரத்திலே சில வசதிகள் இருக்கின்றன. நகரத்திலையா அது எல்லா வசதியும் என்ன வேணும்? நகரத்தில் என்ன இல்லை? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீ அம்மாவை வாங்க, இந்த அம்மா அப்பாவை தவிர என்ன வேணாலும் வாங்கிடலாம். இப்போ எதில் வந்து நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம்? சிட்டியில் இருக்கிறவனா, கிராமத்தில் இருக்கிறவனா? 6 பேர் பேச வந்திருக்கிறார்கள், அற்புதமான பேச்சாளர்கள். கிராமவாசியே என்ற தலைப்பில் பேசுவதற்காக தடியவள் வந்திருக்கிறார். கிராமம் தாயா பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழருடைய வாழ்க்கையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகையான நிலங்கள் இருந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும். மலையும் மலை சார்ந்த இடத்தில் வாழ்ந்திருக்கிறான் மனுஷன். முதல்ல தமிழர்கள் வாழ்ந்த இடமே மலையும் மலை சார்ந்த இடமாக தான் இருந்திருக்கிறது. முருகன் தான் முதற்கடவுளாக நமக்கு இருந்திருக்கிறாங்க. மலைக்கடவுள் முருகன், அவனை தான் நாம் வழிபட்டு இருக்கிறோம் தொன்மையான காலத்திலே. இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பியத்தில் கூட சேவன் என்று சுட்டி காட்டப்படுவோம் முருகன் என்று சொல்கிறார்கள். அப்படி குறிஞ்சி, முல்லை, காடு சார்ந்த இடத்திலே மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடியவன் கடவுள் விஷ்ணு என்று சொல்லக்கூடிய திருமால். அப்படி காடு சார்ந்த இடம்.
வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம் என்று சொல்லக்கூடிய நாம் பெரும்பாலான மக்கள்லாம் வயலும் வயல் சார்ந்த இடத்தில் வசித்து கொண்டிருக்கிறோம். கடலும் கடல் சார்ந்த இடமாக இருக்கக்கூடிய நெய்தல் பகுதி, அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனவ மக்கள், அவர்களோடு தொடர்புடையவர்கள் நெய்தல். பாலையில் நாம் வாழ்வதில்லை, நம்முடைய பகுதியிலே பாலை என்பது கிடையாது. ஆகவே இதுதான் இயற்கையோடு ஒட்டி அந்த கிராமப்புற வாழ்க்கை தான் உயர்ந்த வாழ்க்கை என்று பேசுவதற்காக தனியை வேலனும் குடந்தை வாசகி. தனியை வேலனை பற்றி பேசுகிற தம்பி அற்புதமான பேச்சாளருங்க. குடந்தை வாசகி வருகை தந்திருக்கிறார். அருமைக்குரிய சகோதரி, பழனி நாடறிந்த பேச்சாளர். அந்த மூவர் அற்புதமாக பேசக்கூடியவர்கள். கிராமத்து சைடு இதெல்லாம் கிராமத்துக்கு தகுந்த மாதிரி ஆள் வந்திருக்காரு. கிராமத்தில் மாட்டு வண்டி ஏறிடு ஒழுகிடு தட்டிட்டு போகிறது அதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? நகரத்தில் போய் பாரியா, என்ஜாய் பண்ணியா. லிஃப்ட்டில் அப்படி ஏறினா 14வது மாடி டக்குன்னு போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக 3 பேர் இருக்காங்க. யார் யார்? தருமபுரி சவுந்தரபாண்டி, ஏற்கனவே என்னுடைய பட்டிமன்றத்தில் பேசுகிற நல்ல பேச்சாளர், சிந்தனையாளர். உங்கள் ஊரை சார்ந்த முனைவர் அன்பரசு, தேசிய பள்ளி ஆசிரியர் வந்திருக்கிறார். இவங்க புதுகை பாரதி பல பட்டிமன்றங்களில் என்னோடு பேசி கொண்டிருக்கக்கூடிய நாடறிந்த நல்ல பேச்சாளர். அவரும் தமிழை அற்புதமாக உச்சரிக்கக்கூடியவர், நிறைய இலக்கிய அறிவு உடையவர். புதுகை பாரதி. இப்போ நம்ம கிராமத்திலேருந்து ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையை கிராமத்தில் தான் முதல்ல ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகரமயமாக்கல் இல்லையா? அப்போது இன்புற்று வாழ்பவர்கள் கிராமவாசியே. ஏன் வாசி வசிப்பதுன்றது தான் வாசின்னு வச்சுங்க. கிராமத்தில் வசிப்பவர்கள் கிராமவாசிகள், நகரத்தில் வசிப்பவர்கள் நகரவாசிகள். வாழ்பவர்கள் கிராமத்தில் வாழ்பவர்கள் தாயா மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்வதற்காக, துவக்கி வைப்பதற்காக அன்பிற்குரிய தம்பி தனியை வேலனை அழைக்கின்றேன். வாப்பா. புதுயுகம் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிகர்களுக்கு குடியரசு தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பெரும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எனக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லணும். சொல்லுப்பா. நீங்கள் ஒரு நல்ல மருத்துவர், மிகச்சிறந்த இயக்குனராகவும் இருக்கீங்க. எல்லாவற்றையும் தாண்டி எத்தனையோ குடியரசு தின விழாக்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. என்னுடைய கேள்வி இதுதான்: எத்தனையோ நகரங்களில் நீங்கள் உங்கள் கரங்களால் கொடியேற்றிய அந்த குடியரசு தினம் எப்பொழுதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? உங்களுடைய சிறு வயதில் கிராமத்து பள்ளிக்கூடத்தில் வரிசையில் நின்று அந்த புளிப்பு மிட்டாயை வாங்கி சாப்பிட்ட அந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்ததா? நல்ல கேள்வி கேட்டாரியா. ஒத்த காசுக்கு ஒரு பப்பர்மெண்ட் மாங்க, அது பேர். இந்த ஆரஞ்சு சொல்ல மாதிரி இருக்கும், அதே மாதிரி சைஸில் சின்னதாக இருக்கும். அதில் ஆசிரியர் எடுத்து விட 3-4 கையில் வரும். பார்ப்பேன், பக்கத்தில் உள்ளவனுக்கு 5, எனக்கு 4னா உனக்கு 5 4 தாண்டாம்பா. உள்ளபடியே அது நடுவர் அவர்களே யோசிச்சு பாருங்க. சிட்டில இருந்து ஒரு பையன் வந்தா, அவன் ஃபாரின்ல ஒர்க் பண்றான். ஒர்க் பண்ணிட்டு அவனோட பையனை கிராமத்துக்கு கூட்டு வரான். கூட்டு வந்த பையன் விரல் சூப்பிக்கிட்டே இருக்கான். அவனுடைய கிராமத்துல வசிக்கக்கூடிய அவனுடைய தாத்தா பாக்குறாரு, டே என்னடா என் பேரை விரல் சூப்பிக்கிட்டு இருக்கான், பா உனக்கு தெரியாதுப்பா, இருக்கிற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்கிட்ட எல்லாம் கூட்டு போயிட்டேன். எல்லா டாக்டரும் செக் பண்ணி இதை எப்படியாவது தடுத்தலான்றாங்க. ஏகப்பட்ட ப்ராக்டிஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனால் என் மகன் வாயில் விரல் சூப்புறதை மட்டும் நிறுத்தவே முடியலப்பான்னாரு. அந்த தாத்தா சொன்னார், கிராமத்தில் வசிக்கிறவர், ஏய் என் பேராண்டிக்கு ஒரு டவுசர் தச்சு போடுறான்னாரு. 2 நாள் லீவில் இருப்பான்ல, ஒரு 2 டவுசர் தச்சு போடுனார். எப்பா 50,000 ரூபா கொடுத்து சிட்டியில் இருக்கிற டாக்டரெல்லாம் பார்த்துட்டு ஒரு டவுசரில் என்ன வந்துட போகுதுன்னாரு. அவங்க தாத்தா சொன்னார், எங்கள் ஊரில் ஒரு டெய்லர் இருக்கான், அவங்கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லு, என் பேரனை விட சைஸ் பெருசாக ஒரு டவுசர் தச்சு கொடுக்க சொல்கிறான்னார். மகனும் போய் தச்சிட்டு வந்து போட்டு விட்டான். போட்டு விட்ட உடனே வாயில் விரல் சுப்பலான்னு போனான், டவுசர் அவுந்து விழுது. விரல் சுப்பலான்னு போகிறான், டவுசர் அவுந்து விழுது. அந்த பையன் பார்த்தான், மானமா விரலான்னு யோசிச்சான். மானம்தான் முக்கியம்னு ட்ரௌசரை பிடிச்சான், விரல் சுப்புறதை விட்டான். யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? பாயிண்ட். கிராமத்துல சார் அந்த ஆறோ குளமோ இருக்கும் சார். அக்கா அந்த பக்கம் குளிப்பா, தங்கச்சி இந்த பக்கம் குளிப்பா, அம்மா இந்த பக்கம் குளிப்பா. அப்பனும் மாமனும் சித்தப்பனும் அதே குளத்துல ஒரு ஓரத்துல குளிச்சுட்டு இருப்பான் சார். ஆடு மாடுகள் அந்த பக்கம் குளிச்சுட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்க, அப்பனும் சித்தப்பனும் மாமனும் குளிச்சுட்டு இருந்த அதே குளக்கரையில உட்காந்து அம்மாவும் தங்கச்சியும் பக்கத்து வீட்டுக்காரையும் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட அவன் என்ன படம் எடுத்துருவான்னு அவங்க பயந்ததே கிடையாது சார் கிராமத்துல. ஆனா சொந்த வீட்டுல பாத்ரூம்ல குளிக்கும் போது கூட எவனாவது கேமரா வச்சு படம் எடுத்துருவானு பயந்துகிட்டே வாழ்ற வாழ்க்கை தானே உங்க நகரத்து வாழ்க்கை. என்ன பாரு, அழகா வேட்டியெல்லாம் கட்டி குங்குமம் திருநெல்லாம் வச்சு யோசிச்சு பேசணும் சார். சிட்டியில போயிட்டு ஒருத்தவங்கிட்ட அட்ரஸ் கேட்டு பாருங்களேன். வாட் திஸ் அட்ரஸ்? ஐ டோன்ட் நோ.
அப்படின்னு கையில கொடுத்துட்டு போயிடுவான். இதே கிராமத்துல போய் ஊர் எல்லையில நின்று அட்ரஸ் கேட்டீங்கன்னு வச்சுக்க, நீங்க வீட்டு அட்ரஸை கேட்டீங்கன்னா வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டு அவர் எங்க மாமாங்க, அவர் எங்க சித்தப்பாங்கன்னு சொல்லி உறவுகளை அறிமுகப்படுத்துவான் சார் கிராமத்தா. யோசிச்சு பாசுமா இல்லையா? கிராமத்துல சாப்பிட்டு முடிச்சு, எப்பா இன்னைக்கு நல்ல கறி குழம்பு சாப்பிட்டேன்டா, அந்த வெத்தலை பாக்க எடுத்துட்டு வா. சாப்பிட்டு முடித்த பிறகு வெற்றிலை பாக்கு போடுவது கிராமத்து வாழ்க்கை. சாப்பிட்றதுக்கு முன்னாடி 10 டேப்லெட், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 10 டேப்லெட் போடுறது தானே உங்க நகரத்து வாழ்க்கை. யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா சார்? கிராமத்திலே குக் பண்ணி சாப்பிட்றாங்க சார், அது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. பாரதி அக்கா, கிராமத்துல நாங்கெல்லாம் குக் பண்ணி சாப்பிட்றோம். அவங்க எப்படி சாப்பிட்றாங்க? சிட்டியில நீங்கெல்லாம் புக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆர்டர் போட்டுறாங்களா? நடுவர்களே, கிராமத்து குழந்தைகள் அறிவாளிகள் தெரியுமா? சிட்டியில உங்க குழந்தைகளை நீங்க கொண்டு போய் நவநாகரிக எத்தனையோ பள்ளிகள்ல சேர்ப்பீங்க. சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, அமெரிக்காவுக்கு எப்படா போகணும் தெரியும், ஆஸ்திரேலியாவுக்கு எப்படா போகணும், என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி போகணும்னு கேட்டு பாருங்க, அழகா மேப்ல சொல்லுவான். அமெரிக்காவுக்கு எப்படி போகணும்னு கேளுங்க, அழகா சொல்லுவான். இருக்கிற அத்தனை கான்டினென்ட்ஸும் தெரியும், அத்தனை கண்ட்ரிஸ் தெரியும் அப்படின்னு சொல்லி சிட்டியில் பெருமைப்பட்டு கொள்வார்கள். அதே குழந்தைகிட்ட போயிட்டு வீட்டுக்கு எப்படி தம்பி போவேன், ஆட்டோ வராத போ தெரியாது அங்கிள். சத்தியமா. ஆனா கிராமத்து குழந்தைகள் பாருங்க, நாள்தோறும் அவனா பைய எடுத்துக்கிட்டு அவனா பள்ளிக்கூடம் போவான், அவனா வீடு வந்து சேருவான். சத்தியமா சொல்ற நடுவர்களே, கிராமத்துல இருக்க குழந்தைகளை மாதிரி அறிவாளி குழந்தைகள் யாரும் கிடையாது. யோசிச்சு பாருங்க, நாள் ஃபுல்லா மண்ணில் விளையாடுவான் சார். லீவ் விட்டா நாள் ஃபுல்லா மண்ணில் விளையாடுவான். அவங்க அம்மா போட்டு அடிச்சு வெளுக்கும், காலையில போனவே மதிய வரைக்கும் விளையாடிட்டு இருக்கேடா மண்ணுல அப்படின்னு அந்த மண்ணெல்லாம் தொடச்சு விட்டு கை காலை கழுவி வச்சு பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டும் கிராமத்துல இருக்கிற தாய். நான்லாம் அப்படி விளையாண்டவன் தான் ஒரு காலத்துல. குண்டு, கோலி குண்டு, கிட்டி புல், பம்பரம். பம்பரம் குத்துறதுன்னா நான் குத்துற மாதிரி குத்த அப்படியே தெரியல, சும்மா சவுண்டு வரணும், அப்படியே அப்படி தூக்கி கையில் எழுதினா அப்படி என்ன ஸ்டைலாக இருக்குமா, கையில் இருக்கும்போது சத்தம் வரணும். அவன் தான் பம்பரத்தில் கெட்டியாரன். நீ விட்டு பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீ இந்த வயசு வளரதே இல்லை. இல்லை நடுவில் நானும் பம்பரம் விட்டுருக்கேன், இந்த சவுண்டை நோட் பண்ணது இல்லை. எல்லாம் இதுலேயே இருப்பானுங்க இந்த காலத்து பசங்க. நடுவர் அவர்களே, அப்படி மண்ணில் விளையாடுற குழந்தைகள் கிராமத்து குழந்தைகள். ஆனால் சிட்டியில் போய் பாருங்க, என் சன் வீட்டை விட்டு வெளியிலேயே போக மாட்டான், எப்பவுமே ரூம்குள்ளேயே தான் சேஃபாக இருப்பான். அவனுக்கு வெளியெல்லாம் சன்லைட் வந்தால் ஒத்துக்காது. என்ன பண்ணுவான் அவங்க பிள்ளை ஸ்கூல் விட்டு வந்த உடனே? அவன் வந்த உடனே அம்மாவோட மொபைல் எடுத்துக்கிட்டு அமைதியாக போய் உட்காந்துருவான். அவன் என்ன பார்க்குறான்னு தெரியாது, ஏது பார்க்குறான்னு தெரியாது. என் புள்ள நகத்தில் மண்ணுப்படாமல் நாங்கள் வளர்க்குறோன்றாங்க. யோசித்து பாருங்கள், கிராமத்து குழந்தைகள் மண்ணில் விளையாடினார்கள், அவர்கள் உடை மட்டும்தான் அழுக்கானது. நகரத்திலே உங்கள் குழந்தைகள் செல்லில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மனமும் சேர்ந்து அழுக்காகி கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். பெண்ணை வர்ணிக்கிறதே எப்படிங்க சிட்டியில் வர்ணிக்கிறான்? நாட்டுக்கட்டை, திம்சு கட்டை, சாக்லேட் கலரு காரி, ஸ்லேட்டு முதுகு காரி, இப்படிதான் சார் உங்களுடைய நகரத்தில் வர்ணிக்கிறான். ஆனால் கிராமத்தில் வர்ணிப்பான் பாருங்க சார், அப்படிலாம் வர்ணிக்கவே முடியாது சார். அவ்வளவு அழகாக இருக்கும் சார் கிராமத்தில் வர்ணிக்கிறது. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதான் அம்மா, தத்தி தவழும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, முத்தம் தரணத்தம் வரும் நட்சத்திரம், யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. எவ்வளவு அழகா இருக்கு நடுவர். விஜயகாந்தை நினைவுபடுத்தக்கூடிய பாடல் நினைக்கிறேன். அற்புதம். நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். அற்புதம், மிக சிறப்பான பேச்சு. இந்த பக்கம் இதுக்கு பதில் சொல்வதற்காக வருகிறார் தர்மபுரி சௌந்தரபாண்டியன். நல்ல இலக்கியங்கள் என்றால் அது மான்குடி, நல்ல இலக்கியங்கள் என்றால் அது மான்குடி, நல்ல இதயங்கள் என்றால் அது மன்னார்குடி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதம். அது ராஜமன்னார்குடி இன்னொரு பேர் உண்டா. ராஜாக்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலை கட்டினது குலோத்துங்க சோழன் கட்டின கோயில்னு சொல்றாங்க, அது ராஜகோபாலசாமி. அதனால ராஜமன்னார்குடின்னு ஒரு பேர் உண்டு, மன்னார் கோயில்னு ஒரு பேர் உண்டு, கோயில் இருப்பதனால். அற்புதம். மன்னார்குடி வாழ் மக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒன்றும் இல்லை, இப்போ எங்கள் அணியை பாருங்க. இவர் இந்த மண்ணின் மைந்தரான் 3 நோட்டு எழுதிட்டாரு பேசுறதுக்கு, இப்போ 4வது நோட்டு கேட்டிருக்கிறாரு. புத்தகமே போட்டுருவாரு.
அந்த அளவிற்கு நகரத்தினுடைய இன்பம் இருக்குதுன்னு சொல்றேன். அங்க எங்க அண்ணனை பாருங்க, ஒன்றும் இல்லை, எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால அமைதியாக உக்காட்டுக்கிறாரு. நான் அண்ணனுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு ஒரு வெளிநாடு போறாருங்க அண்ணன், பழனி அண்ணன், அதுக்கு ஒரு கைத்தட்டலாம், ஒன்றும் இப்போ தப்பு இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வெளிநாடு போற அண்ணன் ஒரு 2 நாள் ஒதுக்கி கிராமத்தை போய் சுற்றி பாருங்கண்ணா, கிராமம் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்து பேசுங்கண்ணான்னு கேட்குறேன். அதுதான் வேற ஒன்றும் நடுவர்களே. ஒரு சகோதரர் வந்து சொன்னார், பொதுவாகவே கிராமத்தில் என்ன சொல்லுவான்னா விவசாயிகளை பற்றி சொல்லுவாங்க. விவசாயிகள் வியர்வை சிந்துகிறார், விவசாயிகள் தெய்வத்திற்கு இணையானவர். நகரவாசிகளை நான் அனைவரும் ஏற்றுக்கிறோம், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அந்த காலத்தில் கிராமத்தில் மருத்துவமனை இல்லை, மருத்துவமனையுடைய விழிப்புணர்வு இல்லை. உங்களை போன்ற மருத்துவர்கள்லாம் படித்து அதனுடைய விழிப்புணர்வை கிராம மக்களுக்கு ஏற்படுத்திய பிறகுதான் அவர்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் அதை தொடக்கத்திலேயே கண்டுபிடித்து அதை சரி செய்கிற ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது எது என்றால் நகரம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இப்போ சமீபத்தில் சென்னையில் வெள்ளம் வந்தது. சென்னையில் வெள்ளம் வந்தபோது திடீரென்று ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கிடைக்கல, அங்கே வந்து கரண்ட் கட் ஆகி போச்சு. அந்த பூந்தமல்லி என்கிற ஊரில் ஒரு மசூதி இருக்கிறது. அந்த மசூதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவரும் தங்களுடைய மசூதியை திறந்து வைத்து அங்கு இருக்கக்கூடிய அத்துணை மக்களையும் உள்ளே வாருங்கள் என்று அழைத்து அவர்களுக்கு தேவையான உணவையும் அவர்களுக்கு தேவையான வசதியும் கொடுத்து அழகு பார்த்தவர்கள் யார் என்று சொன்னால் நகரவாசிகள் தான் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். அதாவது மனிதத்தை போற்றுகிறார்கள். நகரவாசிகளிடையே சாதி மத வேறுபாடு கிடையாது. முகமது அலியும் ஒன்றுதான், முருகனும் ஒன்றுதான் என்று மனிதநேயத்தோடு வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் நகரம், மாநகரம் என்பதை நீங்கள் தீர்ப்பிலே குறித்து வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நீங்கள் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கிராமத்தில் திறமைகள் இருக்கலாம், கிராமத்தில் படிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களை படிக்க வைத்து அழகு பார்க்கிற பெருமை நகரத்திற்கு உண்டு. திறமை உடையவர்கள் கிராமத்தில் இருக்கலாம், திறமை உடையவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அற்புதமான பணியை செய்வது நகரம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, மற்ற இடங்களில் செல்லுகிற பொழுது அந்த இடத்தை விட்டு மட்டும்தான் வருவேன், இந்த இடத்தில் மட்டும்தான் என் இதயத்தையே இங்கு விட்டுவிட்டு செல்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா ஆஹா, என்ன மாதிரி பேச்சு! அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்பெல்லாம் டிஃபரன்சியேஷன் வேறுபாடே இல்லை, கிராமம் நகரம்னு பிரிக்கிற மாதிரி கிடையாது. அவங்களும் ரொம்ப அட்வான்ஸாக இங்கே கூட வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை அவர் பக்கம் சேர்த்து இழுத்துருக்காரு. கிராமமா நகரமா, எங்கே இருக்கிறவன் மகிழ்ச்சியாக இருப்பான் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கும்போது எதில் மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டால் ஒரு சில பேர் சொல்லுவான், ஜாலியாக அப்படியே ஊர் சுற்றிட்டு போயிடுது, உல்லாச பயணம், சுற்றுலா, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, இல்லைன்னா கோவா, சிம்லா, டார்ஜிலிங், இந்த மாதிரி போயிட்டு வரோம் பாருங்கள், அதுதான் மனசுக்கு இன்பம்பா. சில பேரை கேட்டால் அருமையான மியூசிக், இப்போ பாடினார இளையராஜாவுடைய பாட்டு கேளுங்க, ஜனனி ஜனனி ஜெகம் நீ ஜெகம் நீ, இளையராஜா வயசை கேட்கும்போது ஒரு ஆனந்தம், அது மியூசிக் கேட்குறதாயே ஆனந்தம். சில பேருக்கு நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடித்து பாருங்கள், ஆனந்தமாக இருக்குமா. 4-5, அதுவும் பள்ளிக்கூடத்தில் படித்த நண்பர்கள், காலேஜில் படித்த பசங்கள்லாம் ஒன்றா ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு நாள் 2 நாள் தங்கிட்டு பிரியும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் தான் ஆனந்தம்பாங்க. என்ன தான் அந்த ஆனந்தம் இருந்தாலும் வெளியூரில் போய் ஹோட்டலில் போய் ஒரு வாரம் தங்கியிருந்து விதவிதமாக ஃபுட்டை சாப்பிட்டாலும், ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு வந்தாலும், திரும்ப வீட்டுக்கு வந்து சொந்த ஊருக்கு வந்து சொந்த மண்மணத்தை நுகர்றோமே, அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. எல்லாருக்குமே அப்படி தான். வெளிநாடு போய் சிங்கப்பூரில் போய் இருப்பான் 1 மாதம் 2 மாதம் 6 மாதம்னு, ஆனால் அந்த 2 நாள் தீபாவளிக்காக அங்கேருந்து வரத்துக்கு என்கிட்ட இந்த 2 நாளைக்கு வருவான் பாருங்க. 6 மாதம் அங்கே இருந்த மகிழ்ச்சியை விட 2 நாள் சொந்த ஊரில் இருந்த மகிழ்ச்சி தான் அவருக்கு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அது நகரமாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த பக்கம் ஒரு நிறைவு செஞ்சிருக்கிறார். இதுக்கு பேசுவதற்கு பதில் சொல்வதற்காக அருமைக்குரிய குடந்தை வாசகி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முகம் தந்த என்னுடைய தாயையும் முகவரியை தந்த தமிழையும் முதற்கண் வணங்கி இந்த அரங்கில் வீற்றிருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதுயுகம் ரசிகர்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு,
ஐயா, அழகான தலைப்பு. இன்புற்று வாழ்பவர்கள் கிராமவாசியா நகரவாசியா? வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறது நகரவாசிகள். ஆனால் வாழ்க்கைன்னா இப்படி தாண்டா ரசித்து வாழணும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தாங்க எங்களுடைய கிராமத்து வாசிகள். ஐயா எதிரணியிலேருந்து வந்து சொன்னாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிராமவாசிகளும் நகரத்தின் மீது ஆசைப்பட்டு நகர உணவுகளுக்கெல்லாம் நாங்கள் மாறிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் தவறான ஒரு கருத்து. காக்கா முட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் 2 சின்னஞ்சிறு பசங்க அந்த பீஸா எப்படி தான் இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கணுன்னு ரொம்பவே சுற்றுவானுங்க. ரொம்ப பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன ரூபாய்களாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து அந்த பீஸாவை ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு போவாங்க. அவங்க ஆயா கிட்ட போய் கேட்கும்போது ஆயா தோசை சுட்டு அது மேலே தக்காளி, அந்த படத்தில் இருக்கிறப்பல என்னென்ன காய்கறிகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் வச்சு இதை தாண்டா பீஸான்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி இருக்காது பீஸா, நான் படத்தில் பார்த்தா அது வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். இதே பீஸாவை ஒரு நாள் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அந்த சின்ன காக்கா முட்டை சொல்லுவான், இதுக்கு நம்ம ஆயா சுட்ட தோசையே நல்லா இருந்துச்சுடா. உண்மைதான் உண்மைதான். சமைச்சு சாப்பிட்டப்ப உணவெல்லாம் எங்களுக்கு மருந்தாக அமைஞ்சுதுங்க. வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடிய கிராமத்து மக்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு உணவு மருந்தாக அமைஞ்சிட்டு இருக்கு. ஷவர்மாவை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்க உங்களுக்கு தாங்க இந்த ஷவர்மாவே விஷமாக மாறிட்டு இருக்குதா இல்லைங்களா? நித்தோ நித்தோ நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்தேரிக்கா, நித்தோ நித்தோ நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்தேரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சிக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா, பச்சரிசி சோறும் உப்பு கருவாடும், சின்னமனூர் வாய்க்கா சேலு கண்ட மீன், குருத்தான முளக்கீரை வாடாத சிறுகீரை, நினைக்கையில எனக்கு இப்போ எச்சி ஊறுது, நெஞ்சிக்குள்ள அந்த நினப்பு என்ன மீறுது. ஆஹா, முள்ளும் மலரும் மகேந்திரன் டைரக்ஷனில் உருவான அற்புதமான படத்திலிருந்து இந்த பாடலை பாடியிருக்கிறார். இன்னைக்கு பசிக்காக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, பசியோட சேர்ந்து ருசியோட சாப்பிட்டு பாருங்களேன். நாங்கள் பழைய சோறி, அதாவது வடித்த சாதத்தை நீங்கள் வறுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அதையே பொறுத்து சாப்பிடுங்க, அப்போ தான் ருசி அதில் அதிகமாக இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். அதாவது ஃப்ரைட் ரைஸ், அது பேர் ஃப்ரைட் ரைஸ். அது அப்படியே பாட்டினா போட்டு எண்ணெயை ஊற்றி 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 இப்படி இப்படி தூக்கி தூக்கி போட்டு பிடிப்பான். நீங்கள் போகும்போது பார்த்துருக்கலாம். ஏன் அது மேலே மேலே தூக்கி போட்டு பிடிக்கிறான்னா, சாப்பிட்றா மேலே போகலாங்கிற மாதிரி சிம்பாலிக்காக அப்படி காட்டுறான். எதிரணியிலேருந்து வந்து ஐயா சொல்லும் பொழுது சொன்னாங்க, கிராமத்திற்கும் நகரத்திற்கும் இன்னைக்கு ஒன்றும் பெருசாக வேறுபாடில்லை. அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம், கிராமத்துக்கும் நகரத்துக்கும் ஒன்றும் பெருசாக வேறுபாடில்லை. நாங்கள் கிராமத்தில் ஏரியை தேடி போய் குளிப்போம், ஆனால் நகரத்தில் ஏரியே உங்களை தேடி வருது, அதில் நீங்கள் குளிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறோம். இன்னைக்கு இயற்கையுடைய வளங்களை மதிக்க தெரியாதவங்களா இருந்துட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு எவ்வளவு கொடைகளை நமக்காக கொடுத்துட்டு இருக்குது. நல்ல பண்பு எதுங்க? தெரியாத ஆளுக்கிட்ட ஒரு அட்ரஸ் கேட்கணுன்னாலும், சார் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கறது நகரத்து வாசிகள். அண்ணே இந்த ஊருக்கு எப்படி போகணும் சொல்லுங்க அப்படின்னு அண்ணேன்னு அன்பாக சொல்லக்கூடியது தாங்க எங்களுடைய கிராமத்து ஆட்களாக இருக்கிறாங்க. நிஜமாவே சொல்லணுன்னா, முகத்தை பார்த்து கிராமத்தில் ஒரு புள்ளியோட மூஞ்சி லைட்டாக வாடி இருந்துச்சு, லேசாக வாடி இருந்துச்சு, ஒரு வாட்டமாக இருந்துச்சுன்னா, என்னையா அம்மா அடிச்சிட்டாளா, அப்பன் திட்டானா அப்படின்னு முகத்தை பார்த்து அன்பு தெரிவிக்கிறது கிராமத்து வாழ்க்கை. முகநூல்லையே அன்பு எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கிறது தானே உங்களுடைய நகரத்து வாழ்க்கை. விருந்தாளிங்க வீட்டுக்கு வராங்க வச்சுக்கோங்களேன், விருந்தாளிங்க வீட்டுக்கு வராங்க, கிராமத்துல அந்த உபசரிப்புன்றது கிராமத்துல மட்டும்தாங்க அப்படிலாம் இருக்க முடியும். விருந்தாளிங்க வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க திரும்பி போகும்போது பத்திரமா வழி அனுப்பி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, போயிட்டு சேதி அனுப்புங்க, பத்திரமா சேர்ந்துட்டேன்னு ஒரு ஃபோன் பண்ணுங்கன்றது போல கிராமத்துல சொல்லுவோம். ஆனா நகரத்துல அப்படி கிடையாதுங்க. விருந்தாளி வந்து வீட்டுக்கு போறாங்கன்னா, போறீங்கல்ல அப்படியே கேட்டை கொஞ்சம் சாத்திட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாங்க இன்னைக்கு நகரத்து வாழ்க்கைலாம் இருந்துட்டு இருக்குது. பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னே தெரியாதது தாங்க உங்களுடைய நகரத்து வாழ்க்கையாக இருந்துட்டு இருக்குது. ஆனால் பக்கத்து வீட்லேயும் என்ன குழம்பு வச்சுருக்காங்க, குழம்புல எந்த அளவுக்கு உப்பு போட்டிருக்காங்கன்றத அளவுக்கு நோட் பண்ணக்கூடியது எங்களுடைய கிராமத்து வாழ்க்கை இல்லைங்களா? அப்போ நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல இருக்குதுங்க இன்பம்லாம். நிறைவாக நான் இப்படி சொல்கிறேன், விளையாட்டை பற்றி அண்ணன் எங்களுடைய அணிலேருந்து அண்ணன் வந்து சொன்னாங்க, விளையாட்டு அப்படின்னா விளையாட்டை வெறும் விளையாட்டாக மட்டும் பார்க்காத இடம் தாங்க எங்களுடைய கிராமம். ஆனால் அந்த விளையாட்டிலையுமே கூட பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்,
சூதாட்டங்கள், அந்த ரம்மி சர்க்கிள்னு சொல்லக்கூடிய சூதாட்டங்களில் கூட பணம் கட்டி இன்னைக்கு எத்தனையோ பேர் வீணாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் கிராமத்து விளையாட்டெல்லாம் அப்படி கிடையாதுங்க. கில்லித்தாண்டு, பம்பரம், பல்லாங்குழி, பரமபதம் விளையாண்டோம். இதில் பல அறநெறி கருத்துக்களை நமக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறது அந்த விளையாட்டு தாங்க. பல்லாங்குழி எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்தை சொல்லுதுன்னா, விளையாட்டு இது விளையாட்டு மட்டும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கைக்கான வழிபாடு அப்படின்னு சொன்னது தானங்க. பல்லாங்குழியில் இருக்கிற இடத்துலேருந்து எடுத்து இல்லாத குழிகளுக்கு கொடுத்து பழகுன்னு சொன்ன பல்லாங்குழி விளையாட்டு கிராமத்தில் தானே இருக்குது. வாழ்க்கைன்னா வெற்றி மட்டுமே இருக்காது, ஏணிகள் போல உனக்கு வாழ்க்கையில் உன்னை மேலே தூக்கி விடுறதுக்கு ஏணிகளாகவும் வருவாங்க. அதே போல இருந்தாலுமே பக்கத்திலேயே நல்லவனா பாம்பு போலையும் ஒரு இருப்பான். வாழ்க்கையை பார்த்து தான் நீ வாழணும்னு சொன்ன பரமபதமும் எப்படியாப்பட்ட விளையாட்டு இல்லைங்களா? இது மாதிரியான விளையாட்டுகளும் கிராமத்தில் தானங்க இருக்குது. இன்னைக்கு எவ்வளவோ வாழ்க்கைகள், இன்னைக்கு வசதிகள் வந்துருச்சு, வாய்ப்புகள் வந்துருச்சு, எல்லாமே இருக்குது நகரத்தில் தான். கிராமத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க. கிராமமே எப்படிப்பட்ட அற்புதமான பொக்கிஷங்க நமக்கு இயற்கை தந்தது. கிராமங்களை ஒரே நாளில் அழித்து நகரமாக மாற்றிவிடலாம், ஆனால் நகரங்களை அழித்து 100 வருடமானாலும் ஒரு கிராமத்தை உருவாக்க முடியாது என்பதை மட்டும் சிந்தித்து கிராம வாழ்க்கையே மனிதனுக்கு இன்பமான வாழ்க்கையாக இருக்கும் என்று நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று சொல்லி நன்றி கடன் அமைகிறேன். நன்றி, வணக்கம். குடந்தை வாசகி அற்புதமான பேச்சு. சாப்பிட்ற மேட்டரை வச்சு கிட்டத்தட்ட அவங்க ஒரே நிறைவு செஞ்சுருக்காங்க. அருமையான பாட்டு. எல்லாம் சாப்பிட்ற விஷயம்தான். விளையாட்டை பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா? சின்ன வயசில் பெண்கள் விளையாடுற விளையாட்டில் பயணி உங்கள் ஊரில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, கண்ணை பொத்திடுவாங்க. கண்ணை பொத்திட்டு கண்ணை நல்லா கட்டிட்டு காட்டாது. ஒன்று தெரியுதா இத்தனை என்னென்னா தெரிஞ்சால் கூட தப்பாக தான் சொல்லும். எனக்கா கண்ணை பிடிக்கணும்ல, இப்போ பிடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு வந்து பிடிக்கணும். அதே போல் ஒரு காலை கட்டி வச்சுருவாங்க. ஒரு காலை கட்டிட்டு ஒரு காலால் நொண்டி அடிக்கணும், தாண்டணும், கீழே பெட்டி போட்டு தாண்டி சில்லியை போட்டு தாண்டி போயிட்டு வரணும். இதெல்லாம் எதை உணர்த்துது தெரியுமா? கண் பார்வை இல்லாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஊனம் உள்ளவன்னு சொல்ல முடியாது, காலிலே குறைபாடு உள்ளவர்கள் என்ன வேதனை அனுபவிப்பார்கள் என்பதை நாம உணர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக விளையாட்டில் கூட அப்படி விளையாடி பகிர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய நாட்டிலே வாழ்ந்த மக்கள், இளைஞர்கள், பெண்கள். இன்றைக்கு அதெல்லாம் இருக்கா இல்லையே? கிராமத்தில் தானே அதெல்லாம் இருந்துச்சுன்னு அற்புதமாக பேசியிருக்காங்க. இதற்கு பதில் சொல்லுவதற்காக நல்ல பேர் அன்பு அரசு. மனித பிணிக்கு மருத்துவம் பார்க்கும் மருத்துவ பணிகளுக்கிடையில் சமுதாய பிணிக்கும் சிந்தனைகள் மூலம் மருத்துவம் பார்க்கும் நடுவர் அவர்களே, கிராம பின்புலம் இருந்தாலும் நகரத்தில் வாழ்ந்து கொண்டு கிராமவாசிகள் தான் இன்புற்று வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பொய் பேசுகிறோன்னு எந்த முகபாவனையும் இல்லாமல் அழகாக 2 பேர் பொய் பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. இன்னொருத்தர் பேசுறதுக்கு சிரிச்சுட்டே தயாராகி கொண்டிருக்கிற கிராமவாசிகள் அணியினரை, எனது அணியில் மிகச்சிறப்பாக நகரத்தில்தான் இன்பமான வாழ்க்கை இருக்கிறது என்று தனது ஆணித்தரமான வாதத்தினை பதிவு செய்திருக்கிற அண்ணன் சவுந்தரபாண்டியன் அவர்களே, பின்னர் வருகிற சகோதரி அவர்களே, அரங்கத்தில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 130 கோடி மக்கள் கொண்ட இந்திய திருநாட்டில் இந்தியா இந்தியர்களால் ஆளப்படுகிறது என்பதன் அடையாளமாக இருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஜேசிஐ இயக்கத்திலே ஜேசிஐ கோட்பாடில் சொல்லுவோம், கவர்மெண்ட் ஷுட் பி ஆஃப் லாஸ் ராதர் தன் மென் என்று. அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல என்கிற சட்டத்தின் ஆட்சியை, ஜனநாயகத்தின் ஆட்சியை, மக்களால் மக்களாட்சி நடைபெறுகிறது என்பதன் அடையாளமாக இருக்கிற இந்த குடியரசு தினத்திலே உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மன்னார்குடியினுடைய மைந்தனாக திருவாரூருக்கு தேரழகு, கும்பகோணத்திற்கு கோயில்கள் அழகு, மன்னார்குடிக்கு மதிரழகு என்று சொல்லுவாங்க. மன்னார்குடியில் இருந்த குளங்களின் எண்ணிக்கை 92, மன்னார்குடிக்கு குளங்கள் அழகு. காடு நீக்கி நாடு கொள்ளும் முயற்சியில் சோழர்கள் ஈடுபட்ட போது 1070ஆம் ஆண்டு முதல் 1125ஆம் ஆண்டு வரை முதலாம் குலோத்துங்க சோழனால் ஒரு நகரம், ஒரு பிளான்டு டவுனாக,
ஒரு நகரம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட நகரம் மன்னார்குடி. குலோத்துங்க சோழ விண்ணகரம்னே ஒரு பேர் உண்டாது. இது ஏதோ போகிற போக்கில் அப்படியே கிராமம் அப்படியே விரிவடைந்த நகரமாக ஆனதல்ல மன்னார்குடியினுடைய வரலாறு. தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கிற மாநகராட்சிகளுக்கெல்லாம் முன்னதாக நகராட்சியாக உருவானது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே மன்னார்குடி என்கிற செய்தியை பெருமையோடு இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். பாமணி ஆறு அப்படியே ஒரு தாய் குழந்தையை அரவணைப்பது போல், அப்படியே மேலப்பாலத்திலேருந்து கீழப்பாலம் வரைக்கும் அப்படியே ஒரு தாய் குழந்தையை அரவணைப்பது போல் இந்த மன்னார்குடி நகரத்தை அரவணைத்து வளம் கொடுக்கிற ஊர் எங்கள் மன்னார்குடி. தென்னாட்டு பெர்னோலி என்ற அறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்ட ஊர் மன்னார்குடி. 1927ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி இந்த ஊருக்கு வருகை தந்திருக்கிறார். இங்கே ஆர்பி சிவம் நகர் என்று இருக்கிறது, மகாத்மா காந்தி வந்த நினைவிடம் இருக்கிறது. பாரதியார் 1908ஆம் ஆண்டு புதுச்சேரியிலிருந்து தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த பொழுது மன்னார்குடி அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது. இங்கே மேலநாகியிலே பாரதியாருடைய நினைவிடம் இங்கே இருக்கிறது. காக்காஜி முதற்கொண்டு பாஷ்யம் ஐயங்கார் 1932ஆம் ஆண்டு சென்னை கோட்டை கொத்தளத்தில் ஜனவரி 25, 1932ஆம் ஆண்டு 200 அடி உயர கொடி கம்பத்தில் ஆங்கிலேயர் கொடியை இறக்கி தேசிய கொடியை ஏற்றிய விடுதலை போராட்ட தியாகி பாஷ்யம் ஐயங்கார் இந்த மன்னார்குடி நகரத்திற்கு பெருமை சேர்த்தவர். சிந்து சமவெளி நாகரீகம் உலகத்தின் தோன்றிய முதல் நாகரீகம். அந்த நாகரீகம் அப்படிங்கிறதே நகரமயமாதலை குறிப்பது தான் நாகரீகம். நகரீகம் என்பதுதான் நாகரீகம். நடுவர் அவர்களே, ராசையாவை தெரியுமா உங்களுக்கு? யாருங்க? ராசையா. இளையராஜா தானே. நடுவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ராசையா கிராமத்தில் இருந்தால் ராசையாவாகத்தான் இருந்திருப்பார், யாருக்கும் தெரியாது. நகரத்திற்கு வந்த பிறகுதான் ராசையா இளையராஜாவாக இந்த உலகம் அறிந்து கொண்டது. பண்ணைபுரம். அது பண்ணைபுரம். பாரதி ராஜா அள்ளி நகரத்தில் இருந்திருந்தால் பாரதி ராஜாவை இந்த உலகம் அறிந்திருக்காது. நகரம்தான் சாதனையாளர்களுக்கும் திறமையானவர்கள் இல்லைன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. கிராமத்தில் இருக்கிறார்கள், நகரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் சாதனையாளர்களுக்கு, திறமையானவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பது நகரம்தான். அவர்கள் சாதனையை உலக அறிய வைப்பது நகரம்தான் என்று எனது அணியினை வாதத்தினை இந்த லிஸ்ட்ல இன்னொருத்தரை சேர்த்துக்கிறேன். என்னுடைய மனங்கவர்ந்த ஒரு கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து வடுகப்பட்டி என்ற ஊரிலே பிறந்து இன்றைக்கு மகாகவிதை வரை எழுதி சாதனை புரிந்திருக்கக்கூடிய கவிப்பேரரசு வைரமுத்து சென்னைக்கு வந்து பச்சையப்பன் கல்லூரியில் படித்து பிறகு நிழல் படத்தில் இது போகிறாங்க டியூன் எழுதியா பார்ப்போம்ட்டார். இது ஒரு பொன் மாலை. எது இன்பம்? நல்ல படிப்பு இன்பம், நல்ல கல்வி இன்பம், நல்ல வேலை வாய்ப்பு பெறுவது இன்பம். அப்படி இன்பமான வாழ்க்கை என்பது சொந்த வீட்டிலும் படிப்பிலும் அப்படிங்கிறது இல்லை. அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா நகரத்தில் மட்டும்தான் கிடைக்கும். நல்ல போக்குவரத்து வேணுமா? நகரத்தில் இருக்கு. நல்ல கல்வி நிறுவனங்கள் வேணுமா? ஒன்றும் இல்லை நடுவர் அவர்களே, உடம்பு சரியில்லை என்ன செய்கிறோம்? பக்கத்தில் தஞ்சாவூர் அழைச்சிட்டு போகிறோமா? மெடிக்கல் காலேஜ் எங்கே இருக்குது அங்கே அழைச்சிட்டு போகிறோமா? கிராமத்தில் இருந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? கல்வி நிறுவனங்கள், நல்ல நிறுவனங்கள் நகரத்தில் தான் இருக்கிறது. அப்போது நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, நகரத்திற்கு தான் செல்லணும். நல்ல மருத்துவ வசதி வேணுமா? நகரத்துக்கு தான் செய்யணும். ஒன்றும் இல்லை, கிராமத்தில் எத்தனையோ விவசாயிகள் விளைபொருட்களை விளைவிக்கிறார்கள். மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறது? நகரத்துக்கு தான் வந்தாகணும். தணிகை ரொம்ப அழகாக சொன்னார் நடுவர் அவர்களே. கிராமத்தில் எல்லாரும் குளத்தில் குளிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த காட்சி அப்படியே என் கண்முன் வந்துச்சு. சித்தப்பா குளிக்கிறாராம், அங்கிட்டு அத்தை குளிக்கிறாங்களாம், எய்த்தாப்பில் ஆடு குளிக்குதான், மாடு குளிக்குதான். அது பேர் குளமா இல்லை குளம்தானா? இல்லை எல்லாரும் குளம் தான். அது பேர் குளம் இல்லை, அது சாக்கடை. அது தணிகை வந்து ரொம்ப இதாக சொல்லிட்டாரு. மண்ணு விளையாட்டு விளையாடுறாங்களாம். மண்ணு விளையாட தங்கச்சி வந்து சொன்னிச்சு, பரமபதம் நாங்கள் என்ன பரமபதம் விளையாட மாட்டோம்னு சொல்கிறோம். ஏன் நகரத்தில் உட்காந்து பரமபதம் விளையாண்டா பரமபதம் இருக்காதா? ஏன் நாங்கள் பல்லாங்குழி விளையாண்டா ஆகாதா? இது சட்ட திருத்தம் ஏதாவது போட்டிருக்காங்களா? பல்லாங்குழி எங்கே வேணாலும் விளையாடலாம், பரமபதம் எங்கே வேணாலும் விளையாடலாம். ஆனால் எங்கள் அணியில் சவுந்தரபாண்டியன் சொன்னது போல் யார் கையிலையும் பல்லாங்குழி இல்லை, எந்த கிராமத்துலேயும் பரமபதம் இல்லை, எல்லார் கையிலையும் செல்லு தான் இருக்குது. 86 வயசு பாட்டியும் 5G தான் வச்சுருக்கு. யாரும் எந்த விளையாட்டையும் விளையாடுறது இல்லை. இதில் நகரம் கிராமம்னு எந்த வேறுபாடும் கிடையாது. தமிழக அரசு $3 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி திட்டங்களை முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது.
உலக வர்த்தக மாநாடு சமீபத்தில் தமிழகத்தில் நடந்தேறி இருக்கிறது. எத்தனையோ பொருளாதார முதலீடுகள் வந்திருக்கிறது. ஊராட்சிகள் பேரூராட்சிகளாக மாற தயாராகி கொண்டிருக்கின்றன. பேரூராட்சிகள் நகராட்சிகளாகவும், நகராட்சி மாவட்டங்களாகவும், மாநகராட்சிகளாகவும், 38 மாவட்டம், இன்னும் அதிகமான மாவட்டங்களுடைய எண்ணிக்கையும். நாடு வளர்ச்சி அப்படின்னு போனால் அது நகரமானால்தான் அந்த வளர்ச்சி சாத்தியம். அப்படி நகரத்தில் மட்டும்தான் மக்கள் இன்புற்று இருக்கிறார்கள். இன்பமான வாழ்க்கை நகரத்தில் தான் கிடைக்கும் என்கிற தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இடம் அமர்கிறேன். வணக்கம், நன்றி. கிராமத்தில் வாழறதுல உள்ள சில சங்கடங்கள்லாம் சொன்னார். ஏதோ ஒரு சினிமாவில் அந்த வசனம் வரும், வித்தார கெல்லி விறகடிக்க போனாலாம் கத்தாழ மில்லு கொத்தோடு குத்திச்சான். சரி தானே? 16 வயதிலே நினைக்கிறேன். அவங்க காந்திமதி பேசுகிற வசனம். இதெல்லாம் இந்த மாதிரியான இந்த வசனங்கள் பழமொழியெல்லாம் கிராமத்தில் தான் தெரிஞ்சு. அதுவும் குளம் அந்த மாதிரி குளிக்க போகிற இடத்துல 4 பேர் இடத்துல பெண்கள் பேச ஆரம்பித்தாலே சும்மா வாயால் பரப்பி விடுங்க. தெரியுமாடி சேதி அப்படின்னு, அங்கே வந்துருக்கால அம்புஜம் யார் வரா தெரியுதா அப்படின்னு கலப்பி விடுவாங்க. தான் குளத்துலையும் நீங்கள் ஒருதலை ராகம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் கிராமத்தில் தான். அந்த மூட நம்பிக்கை, இந்த சாதி இன்னும் இந்த கிராமத்தில் தான் இருந்துட்டுன்னு சொல்லிட்டு சிறப்பாக பேசியிருக்கார் அன்பரசு. இந்த பக்கம் அணியை நிறைவு செய்வதற்காக நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர், நகைச்சுவை பேச்சாளர் சி. பழனி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மன்னார்குடி வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நண்பர்களே, புதுயுகம் தொலைக்காட்சி குடியரசு தின விழா சிறப்பு பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிற நேயர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக பணிவு கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு, ஒரு அற்புதமான நடுவர், அழகான நடுவர், சிறப்பான நடுவர். நான் போகிற ஊரெங்கும் சொல்வேன், நாங்கள் கூட தமிழ் இலக்கியம் படித்த MA MPhil PhD இலக்கியம் படித்த மாணவர்கள் கூட சொல்லாத கருத்துக்களை எல்லாம் மேடைகளிலேயே சொல்லி வருகிற அற்புதமான நடுவர் எங்கள் அண்ணன் ராஜமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு பணிவான நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, ஏற்கனவே ஜில்லுன்னு இருக்கு இந்த ஊரில் எனக்கு ரொம்ப பெருமை என்னென்னா, நான் வேதாரண்யம் தாங்க என் சொந்த ஊர். ஒரு விஷயம் சொல்கிறேன், திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் சோழ மண்டலம் உங்களுக்கு தெரியும். தோப்பா என்கிற அருமையான ஒரு எழுத்தாளர் எழுதினார், சோழ மண்டலத்துக்கு எது சிறப்புன்னா காவிரி ஆறு சிறப்பு தான், கல்லணை சிறப்பு தான், அதை விட பிரகதீஸ்வரர் கோயில் சிறப்பு தான். ஆனால் அதை விட மிகப்பெரிய சிறப்பு எது தெரியுமா? அந்த காலத்திலலாம் நம்ம ஊரில் கோயிலை பார்க்க, குளம் பார்க்க நிறைய பேர் வெளியூர்லேருந்து வருவாங்களாம். வெளியூர்லேருந்து வருகிற போது அவர்கள் தங்குறதுக்கு சத்திரம் இருக்கும், ஹோட்டல் இருக்காது இல்லைங்களா? சத்திரத்தில் வந்து தங்கியிருப்பாங்களாம். அப்போ நம்ம ஊர் பெண்கள் 9 மணிக்கு இரவில் சோத்துக்கு தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா? சோத்துக்கு தண்ணி ஊற்றும் போது தன் வீட்டில் இருக்க சின்ன பையனை கூப்பிட்டு அந்த சத்திரத்தில் யாராவது படுத்துருக்காங்களான்னு பார்த்துட்டு வாம்பாங்களாம். இந்த சின்ன பையன் கேட்பானா, ஏம்மா சத்திரத்தில் ஏன் யார் படுத்துருந்தா நமக்கு என்னன்னு? அப்போ அந்த அம்மா சொல்லுமா, நம்ம ஊருக்கு வந்திருப்பாங்க, பசியோடு அவர்கள் படுத்து விடக்கூடாது, சோழ நாடு சோறுடைத்த தேசம்னு சொன்னான். ஏன்னா பாண்டிய நாட்டுக்கு முத்துங்க, அது இல்லாமல் வாழலாம். சேர நாட்டுக்கு தந்தம், அது இல்லாமல் வாழலாம். ஆனால் சோழ நாடு சோறுடைத்த தேசம், சோறு இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. அப்படி எல்லாருக்கும் சோறு போட்டவங்க கிராமவாசிகள், சாப்பிட்டவங்க நகரவாசிகள். உண்மையிலங்க பேரறிஞர் அண்ணா இந்த ஊருக்கு வந்தார். பேரறிஞர் அண்ணா இந்த ஊரில் திருமாக்கோட்டை, பரக்கலக்கோட்டை, பரவாக்கோட்டை, உள்ளிக்கோட்டை, சுந்தரக்கோட்டைன்னு கோட்டைன்னு ஊர் இருக்கு. தாமரக்கோட்டை இருக்குல்ல. ஆனால் கோட்டை இருந்ததுக்கான ஏதாவது அடையாளம் இருக்கா? பேரறிஞர் அண்ணா சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? கல்கோட்டை அல்ல, நெல்லை கோட்டையாக கட்டி வச்ச ஊரா இந்த ஊருன்னு சொன்னார். அருமையானது. அப்படி உழைச்ச மக்களுங்க நாங்க. யோசிச்சு பாருங்க, பாட்டு எப்படி போட்டாங்க கிராமத்தில் அந்த காலத்தில். தூக்கண்ணாங்குருவி எல்லாம் தன்னறிஞ்ச பாஷையில், மூக்கோண்டு மூக்கு மச்சி முன்னு பேசையில், மடைய திறந்து வச்சா மட தண்ணி நிறைஞ்சு வரும், மடைய திறந்து வச்சா மட தண்ணி நிறைஞ்சு வரும், மானம் பார்த்திருக்கும் மஞ்சக்காணி விளைஞ்சு வரும், அம்மங்கோயில் கிழக்காலே அண்ணவயல் மேற்காலே, நம்ம ஒரு நட்டு மாலே நிக்கி தண்ணி அடியை நாட்டு சொன்ன நம்ம கண்டு சொக்கு தண்ணி. அருமையா.
இன்னைக்கும் காதுல கேட்டுட்டு இருக்கு சார் அந்த பாட்டு. நீங்க என்ன பாட்டு போட்டீங்க? எவரிபடி லிஸ்ட்ல தொம்ப தொம்ப தும்ப தும்பா ரொம்ப 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 எவன் செத்தா எனக்கு என்னன்னு பாட்டு பாடிட்டு கல்லலைக்கு ராத்திரி மேல் காதல் என்னங்க அது குடத்தை வச்சு ஒப்பார வைக்கிற மாதிரி பாட்டு இல்லைங்க. அதுவும் இந்த ரிங்டோன் வந்ததுக்கப்புறம் அந்த செல்ஃபோன் ரிங்டோனு அப்படி அநியாயம் பண்ணுறான் சார். அன்றைக்கெல்லாம் ஒருத்தன் பாட்டு செத்து போச்சு சார், கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ரிங்டோன் வருது, கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபாடி கட்டி பூடிடா ஆடுறான். அவங்க பாட்டு செத்துருச்சு. ஏங்க இது கூட பரவாயில்லைங்க. அன்னைக்கு ஒருத்தர் ரிங்டோன் வச்சிருக்கான். ஃபோன் பண்ணேன், நண்பன் தான் எனக்கு. உசுரே போகுது உதட்டா நீ கொஞ்சம் சொல்லிக்கல முதவரியே உசுறு போகுதுன்னு வச்சுருக்கான் சார். எங்க இதெல்லாம் பாட்டாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததா, கிராமங்களில் இருந்ததா சார்? ஒன்று சொல்லவா, உள்ளன்போடு இருந்த மனிதர்கள் கிராமத்துக்காரர்கள் சார். நாய் மாதிரி உழைச்சவன் கிராமத்துக்காரன், நாயோடு போறவங்க நகரத்துக்காரன். 5 வருஷமா ஒருத்தன் நாயை பிடிச்சி எங்க ஊர்ல வாக்கிங் போறார் சார். நாய் இழைச்சி போச்சு, அந்த ஆள் அப்படியே இருக்கான். இப்ப நாயை கூப்பிட்டா அது வரமாட்டுது, போயா நாய் இழைச்சிட்டு பாடல போட்டு. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க சார். ஒரு சம்பவம் தான் சார் ஒரு மனுஷன் உருவாக்கும். அவருக்கு என்னமோ புத்திசாலித்தனமா நாங்க வந்து சொல்லுவோமா, இளையராஜா எங்கிருந்து வந்தார் ராசையா உங்களுக்கு தெரியுமா? சரி, மண் மணக்கிற டியூனை இளையராஜா போடலன்னா அவரை யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா சார்? சார் இன்னைக்கு இளையராஜா பாட்டு போட்டார் சார். இன்னைக்கு இளையராஜா பாட்டு ஒன்று யோசிச்சு பாருங்க சார். மதுரையில் தான் பிறந்தார் மனுஷன். வாழும்போது கூட அந்த மனிதரை யாருக்கும் தெரியல சார். செத்ததுக்கு அப்புறம் அவர் சமாதியை போய் பாருங்க, இன்னைக்கும் மக்கள் அலையலையாக வந்து கும்பிட்டு இருக்காங்கன்னா விஜயகாந்தன் அற்புதமான கிராமத்து மனிதர் சார் அவரு. நான் வயல்ல வேலை பார்த்துட்டு இருப்போம், கார் வரும், ஏ கார்ரா இப்படி பார்ப்போம் நம்ம. இப்போ கார்ல போறவன் ஐ வயல்ரா அதிசயமா பார்க்கறான் சார். கிராமத்துல இன்னைக்கு சார் பெரியவங்க இன்னைக்கு சொல்றேன், எங்க தாத்தா சொல்லுவார், 1000 பத்திர கோத்திர மல்லாத்திர கல்லைத்திர பிடிச்சின்னு சாத்துற, 100 பத்திர கோத்திர வளைய பத்திர எண்ணெய் ஊத்துற மசாலாவை ஏத்துற, தத்தக புத்தக பத்திர ஆத்துல கத்துற காலில் மல்லாந்துக்கிறேன். ஏதாவது விளங்குச்சா? தெரியல. தான் தென்கட்சி சுவாமிநாதன் சொல்லுவார், பேசுறவங்களுக்கு கேட்கறவங்களுக்கு புரியலன்னா அது தத்துவம், பேசுறவனுக்கே புரியலன்னா அது மகா தத்துவம். இப்ப நீங்க சொன்னது மகா தத்துவமா? மகா தத்துவம். ஆனா இதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்னா, 1000 வருஷம் வாழ்வேன்னுச்சா ஆமை, 1000 பத்திர கோத்திர மல்லாத்திர ஒரு கல்லை ஏத்துற பிடிச்சிக்கணும் சாத்துற. 100 வருஷம் வாழ்வேன்னுச்சா மீன், 100 பத்திர கோத்திர வலைய போத்துற எண்ணெயை ஊத்துற மசாலாவை ஏத்துற. நல்லா மீனை வறுத்து எடுத்துறான் நம்ம ஆளு. 10 வருஷம் வாழ்வேன்னுச்சா தவளை, தட்டக்க புத்தக பத்திர ராத்திரில கத்துற, காலைல மல்லாந்துக்கிற, ராத்திரில கீன்னு கத்திட்டு ஒரு 2 வீலர் காலை ஏற்றிட்டு போயிருப்பான். ஒரு மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தான் என்பது முக்கியம் இல்லை சார், எத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான் என்பதான் வாழ்க்கையில் மிக முக்கியமான. எல்லார்கிட்டையும் எல்லாம் இருக்குது சார். மனித நேயத்தோடு நடப்போம். இன்றைக்கி அந்த மனித நேயம் அழிந்து போகாத இடமாக இருக்கிறது கிராமங்கள். அதனால் வாழ்க்கையில் என்றைக்கு நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கிராமங்களை சுமந்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி அற்புதமாக ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான பேச்சு, சிரிக்கவும் வைத்திருக்கிறார். பதில் சொல்ல வராங்க, வாங்க. புதுகை பாரதி நிறைவு செய்கிறார். இன்புற்று வாழ்பவர்கள் நகரவாசிய. முடியாட்சி முடிவுக்கு வந்து குடிகள் ஆட்சி செய்யும் அற்புதமான ஒரு நன்னாளாக மலர்ந்திருக்கும் நம் பாரத தேசத்தின் இந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியினை புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சொல்லி என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன். உலகத்தில் கிரேக்க நாகரிகம், ரோம் நாகரிகம்னெல்லாம் படித்தோம்லங்க, அது பெருமையா படிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த நாகரிகத்துக்கு முந்தினது நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகம்னு சொன்னாங்க. ஆனா அதையும் தாண்டியது நம்ம மதுரைக்கு பக்கத்துல கீழடி என்கின்ற ஒரு ஊர் 5000 ஆண்டுகள் பாரம்பரியமான ஒரு நகர நாகரிகமாக இருந்திருக்கிறது. எவ்வளவு பெருமையா நம்ம பேசுறோம். அருமை அருமை. அது பூம்புகார்ல புதையுண்ட நகரத்தை பார்க்கின்ற போது 10,000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது என்றான். ஏங்க அந்த காலத்துல, எந்த காலத்துல, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு காலத்திற்கு முன்னாடியே தங்கத்துல கோதை அப்படின்னு ஒரு பெண்ணினுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு உயர்ந்த ஒரு பொருளாதாரத்திலும்
பெண்கள் முன்னேற்றத்திலும் நாம் தன்னிறைவு அடைந்திருக்கிறோங்கிறத இன்னைக்கு நினைச்சு நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறோமா இல்லைங்களாங்க? நகரமெல்லாம் ஆகாத மாதிரியும் நாளை பின்ன மெட்ராஸுக்குள்ள உள்ள வந்து பாருங்க 3 பேரும் பிச்சு போடுறேன் பிச்சு. என்ன பேச்சு உங்களுக்கு? அதுல அப்துல் கலாம் ஐயாவை பற்றி அவர் சொன்னாரு, ஆசிரியருக்கு மரியாதை கொடுத்தாரு தென்கட்சி ஐயாங்கிறது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தித்தாள்கள்லையும் ஊடகங்களையும் நீங்க பார்த்துருக்கலாங்க. சென்னை மாதிரியான ஒரு பெரிய நகரத்தினுடைய பெரிய ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசிரியையாக பணியாற்றிய ஒருத்தங்க, ஏதோ ஒரு குடும்ப சூழல், ஏதோ ஒரு பாவம் துரதிர்ஷ்டத்துல அவங்க யாரும் இல்லாம பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆசிரியையை அவர்களுடைய மாணவி அடையாளம் கண்டுபிடித்து, இவங்க நம்மளுடைய பள்ளிக்கூடத்தை ஆசிரியையாச்சே, ஐயோ என்ன இப்படி இருக்காங்களேன்னு அவங்கள அரவணைச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தன்னோடு இப்பொழுது தொடர்பில் உள்ள பள்ளி தோழர்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து அந்த ஆசிரியையை இப்பொழுது தங்களுடைய தாய் போல் பராமரித்து வருகிறார்கள் என்று சொன்னால் நகரத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஈரம் இல்லாமலா இருக்குது? ஒன்றும் குறையில. அன்னைக்கு கிராமத்துல எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மச்சான் பங்காளி அங்காளி இப்படி எல்லாம் இருந்தாங்கன்னா அந்த உறவுகளை இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற நட்புகள் சரியாக ஈடு செய்து கொண்டிருக்கின்றன என்பதை மறுக்கவே முடியாதுல்ல. வெளியில தள்ளி இருந்தா கூட வீட்டுல இருக்கிற பெரியவங்க பசியாரணும்னு டன்சோல புக் பண்ணியாவது சாப்பாடு அனுப்புறோம் பாத்தீங்களா? அது எங்களுடைய பெரிய சிறப்பா இல்லையா? சாப்பாடை பகிர்ந்து கொடுக்குறோம்னு பகிர்ந்து கொடுக்கறது எப்படி? அவர் சொன்னார் பாருங்க, ராத்திரி 9 மணிக்கு சத்திரத்துல யாராவது படுத்திருக்காங்களான்னு பார்த்துட்டு வாடா தம்பி அப்படின்னாரு. எப்படி? நம்ம வீட்டில் எல்லாரும் சமைச்சு 3 வேளை மூக்கு பிடிக்க தின்னுட்டு மிச்சம் மீதி இருக்கிறத கொண்டு போய் சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு போடுறதாமா? அது இல்லைங்க. டப்பாவில் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு அம்மா கொடுக்கும் போதே, அம்மா இன்னைக்கு தக்காளி சாப்பாடு வச்சிருக்கிறியா, என் ஃப்ரெண்டுக்கு அது ரொம்ப பிடிக்கும், இன்னொரு டப்பா சேர்த்து கொடுன்னு சமைக்கும் போதே ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து கொண்டு போறது எங்களுடைய பிள்ளைங்க. இளையராஜா அவர்களுக்கு என்ன தனிப்பெரும் சிறப்பு? சென்னையோடு மட்டும் நின்று விடாமல் எந்த இங்கிலீஷ்காரன் எந்த லண்டன்காரன் நம்மளை பார்த்து நம்ம ஊர்ல பேசக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல ஒரு காலத்துல வெள்ளக்காரங்க ஆட்சியில, நம்ம ஊர் தலைவர்கள் எத்தனை பேருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருந்தாங்கல்ல சார், நடந்துச்சுல்ல? அந்த லண்டன்ல போய் நின்னுக்கிட்டு இளையராஜா சிம்பொனி இசையமைத்து நம்ம பார்த்து வாயை திறக்காதன்னு சொன்னவனை எல்லாம் வாயை பொளந்து கேட்க வச்சு மாஸ்ட்ரோ பட்டத்தை வாங்கிட்டு வந்தாரு பாருங்க. அதனாலதான் இன்னைக்கு அவருக்கு பெருமை. இங்கே இருந்து கிளம்பி போய் முதல்ல அந்த தம்பி சொன்னாரு, உங்களுக்கு புளிப்பு மிட்டாய் பிடிக்குமா, ஆரஞ்சு மிட்டாய் பிடிக்குமா, கல்கோனா பிடிக்குமா? எனக்கு கூட தான் பிடிக்கும். அதுக்கு என்னப்பா? எங்க புளிப்பு மிட்டாயும் ஆரஞ்சு மிட்டாயும் கல்கோனா மிட்டாயும் சாப்பிட்றது அந்த நொடி மகிழ்ச்சி. அது இல்லைன்னு நான் சொல்லலை. சின்ன பிள்ளைங்களா இருக்கிற போது அப்படி விளையாட்டு பிள்ளைங்களா நம்ம அந்த ருசியிலேயே தெளிச்சு இருப்போம். அது இல்லை. அப்படி புளிப்பு மிட்டாயோ ஆரஞ்சு மிட்டாயோ சாப்பிட்டா அது தனிப்பட்ட மவனுக்கு மகிழ்ச்சி. ஆனால் எப்போ தெரியுமா ஊருக்கே மகிழ்ச்சி வரும்? அப்படி கிராமத்தில் சுத்திக்கிட்டு இருந்த பிள்ளை நகரத்தில் போய் படிச்சு பெரிய அதிகாரியா, பெரிய அரசியல் தலைவரா, பெரிய பதவியில உட்கார்ந்துருக்கிறவரா, சைரன் போட்ட வண்டியில வந்து இறங்கி நின்று அந்த ஊர்ல பள்ளிக்கூடத்துல கொடியேத்துறாரு பாருங்க, அதுதாங்க ஊருக்கே பெருமை. ஒரு காலத்துல விவசாயிகள் வருஷம் முழுக்க விவசாயம் பண்ணிட்டு தை மாதத்துல தான் அறுவடை செய்வாங்க. அதுல எத்தனையோ நட்டம் வந்தது. ஆனால் தொழில்நுட்பம்னு ஒண்ணு வந்துச்சு பாத்தீங்களா? அதுல பசுமை புரட்சின்னு ஒண்ணு வந்தது. இந்திய திருநாட்டிலே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பசியிலே பஞ்சத்திலே வாடி அவர்கள் உயிரை இழந்த சோகம் எல்லாம் மாறி இன்னைக்கு 3 வேளையும் ஓரளவுக்கு எல்லாரும் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் விவசாயத்திலே அறிவியலாளர்கள் கொண்டு வந்த பசுமை புரட்சி என்கின்ற மாபெரும் கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கு நம்மளை எல்லாம் பசியாத்திக்கிட்டு இருக்கு. அதை யாராவது மறுக்க முடியுமா? ஆனால் இன்னைக்கு பிரசவத்திலே இறப்பு விகிதம் என்பது இந்தியாவிலே மிக 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 குறைவான ஒன்று. வயிற்றுக்குள்ள பிள்ளை இருக்கிற போதே அந்த பிள்ளை இந்த மாதிரியான உடல் குறைபாடோடு இருக்குன்னு சொல்லி அது வயிற்றுக்குள்ள இருக்கிற போதே அதுக்கு வைத்தியம் பண்ற அளவிற்கு மருத்துவத்துறை வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் சாமான்யமாவா இருக்குது? எல்லாம் சிட்டில தான் முடியும், கிராமத்துல முடியுமாயா? முடியுமா?
தானும் முன்னேறி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஊரையும் யார் முன்னேற்றுகிறானோ அந்த மனிதன் தான் உலகத்தில் சிறந்தவன் என்றார். அந்த வாய்ப்பையும் வசதியையும் தருவது நகரம்தான் என்ற காரணத்தினால் இன்புற்று வாழ்பவர்கள், மற்றவர்களையும் இன்பத்தில் ஆழ்த்துபவர்கள் கிராமவாசிகளை விட நகரவாசிகளே என்ற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மன்னார்குடியில் ஒரு மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி புதுகை பாரதி அப்படியே அடுக்கிட்டாங்க. நிறையா சொன்னாங்க. சிம்பனி இசை, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்ட குறுமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வல்க. அற்புதமான சிவபுராணத்தை சிம்பனி இசையில் இளையராஜா போட்டு உலகத்தில் அதை புகழை பரப்பி விட்டார் அல்லவா. அது நகரத்தில் இருக்கிற டெக்னாலஜியால் தானே முடியுது. அப்படி நிறைய விஷயங்கள். இந்த பக்கம் மனிதாபிமானம் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது எங்கே என்று சொன்னால் கிராமம் என்பதை அற்புதமாக சொன்னார் பழனி. சோறு போடுவதை பற்றி சொன்னார். எட்டரும்பொருளே திருச்சிற்றம்பலத்தில் இலகிய இறைவா, உலகில் பட்டினியுற்றோர் பசியால் கலைத்தனரென ஒட்டிய பிறரால் கெட்ட உழுதெல்லாம் உளம் பகீரென நடுக்கு உற்றேன், இட்டை உலகில் பசியெனில் எந்தாய், என் உளம் நடுங்குவது இயல்பேன் பானார் வள்ளல் பெருமான். பசி என்றால் என் உள்ளம் இயல்பாகவே நடுங்கும். பசியால் ஒருத்தன் வாழ்கிறான் என்றால் மனசு துள்ளுகின்றார், உள்ளம் பெறுகின்றது, உடம்பும் பெறுகின்றது. என் செய்வேன் நந்தோ கொள்ளலேன் உணவும் தரிக்கிலேன், இந்த குறையெல்லாம் தவிர்த்தருள் எந்தா என்று இறைவனிடத்தை வேண்டியவர் வள்ளலார். நான் ஒருத்தர் சாப்பிட்டா பார்த்தா அதை உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சாப்பிடணும், அதுவரை நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன அருளாளர்லாம் கிராமத்திலிருந்து வந்தவர்கள் தான் என்பதை மிக அற்புதமாக அவர் பேசியிருக்கிறார். கிராமத்தில் தானே சாதி சண்டை இன்னைக்கு இருக்கு. பேருக்கு முன்னாடி இந்த சாதி போடுவான். இறப்பில் கூட இன்னார் போட்டு பின்னாடி சாதி இயற்கை எழுதினார், கண்ணீர் அஞ்சலி. அதை செத்தாலும் கூட சுடுகாட்டுக்கு போகிறவர்களும் சாதி பட்டத்தோடு போகிறான். மூட நம்பிக்கையெல்லாம் இன்னும் இந்த பக்கம் தான் இருக்குன்னுட்டு இங்கே நகரவாசிகள் குற்றம் சாட்டுறாங்க. இவங்க சொல்கிறாங்க, நகரத்தில் போய் பாருங்கடா, மக்கள் நெருக்கத்தில் அவன் செத்துட்டு கிடக்குறீங்க, வாடகை கொடுத்து கட்டுப்படியாகுதா, இஎம்ஐ அப்படின்னு பேர் வச்சுருக்கான். ஆனால் பார்க்கும்போது நகரத்து வாழ்க்கையை பாவம் காலில் சக்கரத்தை கட்டுற மாதிரி ஓடுறான்யா. முதுகில் எல்லா பையிலும் ஒரு பையன் மாட்டிக்கிறான். அதில் என்ன தான் வச்சுருப்பானோ தெரியல. இந்த லேடிஸ்லாம் பார்த்தா ஒரு ஹேண்ட்பேக், அதில் பார்த்தா லிப்ஸ்டிக், இந்த மேக்கப் சாதனம்லாம் இருக்கும் போல இருக்கு. பையன் ஒன்று தூக்கிட்டு அதுவோ போதுவோ லைட் ட்ரெயினை பிடிச்சி காலையில் சார் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யுது. 5 மணிக்கு எழுந்திரிச்சு என்னம்மா ராத்திரி 11 மணி வரல ஒர்க்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் சார். என்னம்மாண்ணா அது ஏன் சார் கேட்குறீங்க? வீட்டுக்காருக்கு அனுப்புறதுக்கு சமைச்சு வச்சுட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த பஸ்ஸில் அனுப்பிச்சி விட்டு அப்படியே வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி திரும்பி பஸ்ஸை மாறி இங்கே வந்து ஆஃபீஸில் இறங்கி இப்போ சமயத்தில் ஷேர் ஆட்டோவில் போய் அப்பா போதுமாம்மா அது பாட்டுக்கு போகிறோம். இந்த பசங்களை பார்த்தீங்கன்னா காலையில் பாவம் ஐடியில் வேலை செய்கிற பசங்கள்லாம் சிட்டியில் அப்படியே இந்த ஜீப்பில் கவர்மெண்ட் ஜீப்பில் போகும்போது அப்படியே பார்ப்பேன், டிரைவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே போவேன். ஐயா கையேற்றி போகணும், செம்ம கூட்டமாக இருக்கும். என்ன உள்ள கூட்டம் சார்? ஐயா தோசை 15 ரூபாய்க்கு அருமையாக இருக்குங்க, 3 சட்னி வைப்பான், சாம்பார் வைப்பான், அட்டகாசமாக இருக்கும். நல்லா முதுகில் பையன் மாட்டிட்டு அப்படியே கத்தில் அது சிட்டியில் உள்ள பசங்க சம்பாரித்து சாப்பிட்றதுக்கு கையேதி போகணும், அது பேர் அருமையாக இருக்குன்றாங்க. ஓடுறாங்க, எதுக்காக ஓடிட்டு இருக்கானுங்க? குடும்பத்தை காப்பாற்ற ஓடுறாங்க, சிட்டியில் ஓடுறானுங்க. எப்படியாச்சும் ஒரு பிளாட் வாங்க மாட்டாமான்னு சொல்லிட்டு கடனை போட்டு கடனை வாங்கி பேங்கில் கடனை வாங்கி திரும்ப அதை கட்டுறதுக்கு வீங்கி போகிறாங்க. ஆனால் கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சுட்டு இன்பமாக வாழலான்னு சொல்லிட்டு இயற்கையோடு ஒன்றி வாழறான். இது சிட்டியில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தண்ணீர் பஞ்சம். ஒரு காலத்தில் சிட்டியிலங்க, இப்போ கிடையாதுங்க. இப்போ நல்ல மழை பாருங்கள். இந்த கோவிட் வந்தப்போ எப்போ இந்த கடையடுப்பு இந்த எல்லா வாகனத்தையும் நிறுத்தினானோலோ இயற்கையை வந்து மழையோ கொட்டோன்னு கொட்டுறதுனால இப்போ சிட்டியில் வந்து தண்ணீர் பஞ்சமே கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் தண்ணி லாரி வந்துச்சுன்னா அதை பிடிக்கிறதுக்கு இந்த பொம்பளைங்க போய் நிற்கும் பாருங்கப்பா, குடத்தை தூக்கிக்கிட்டு பெரிய கீழ் நிற்கும். அந்த லாரி திரும்பி முடிஞ்சிடும். கடைசி காலத்தில் அந்த குடத்தை எடுத்துகிட்டு போய் ஏமாந்து திரும்பி வந்த கூட்டத்தை நான் பார்த்துருக்குறேன். சிட்டியில் அந்த மாதிரி தண்ணீர் பஞ்சம். கிராமத்தில் எப்படியாச்சும் நீங்கள் பைப் இறக்க 200 அடியில 300 அடியில் நிலத்தடி நீர் வந்துடும். தண்ணி கேனுக்கு அலைய வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நிலத்தடி நீரை பிடிச்சி கொதிக்க வச்சு ஆற வச்சு சாப்பிடு, இது ஹெல்த்தியான வாழ்க்கை. இது தண்ணி கேனை நம்பிட்டு இருப்பான். தண்ணி கேனை கொண்டாந்து எப்போ போடுவான், சிலிண்டரை கொண்டாந்து எப்போ போடுவான். சிலிண்டர் இருக்கோ இல்லையோ விறகு அடுப்பில் இன்றைக்கும் பார்க்குறேன் சில இடத்துல சமைச்சிட்டு தான் இருக்காங்க. அவன் நல்லாமல் இல்லாமல் போயிட்டான். அடுத்து இது கூடி வாழறது நினச்சி பாருங்களேன். நகரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு, எங்களுக்கு பேர் டவர் பிளாக் 9 மாடி. சத்தியமாக சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் நான் இது வந்து பேசினதே கிடையாது. 8th வீடு அந்த இடத்துல அந்த ஒரே ஃப்ளோரில் 4 வீடு இருக்குங்க. இப்போ தான் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணி பேர், அவர் 6 மாதம் ஆனோடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார், புதுசாக வருவார். அவர் என்னை கண்டுக்க மாட்டார், நானும் அவர் கண்டுக்க மாட்டேன். லிஃப்ட்டில் எல்லாம் ஒன்றா போவோம்.
இப்படியே அமைதியாக அவர் இறங்கி போவார், நானும் அப்படி இதியாக ஏன்னா அவர் பேசிட்டுமே நான் போவேன், இல்லை நான் பேசிட்டுன்னு அவர் பார்த்துருப்பாரு, அவர் சார் முதல்ல விஷ் அடிக்கணும்னு அவர் பார்த்துருப்பாரு, அவர் விஷ் அடிக்கக்கூடாது. இது ஈகோ பிரச்சனைலாம் சிட்டியில் உண்டு. கிராமத்தில் என்ன பையனே அப்பா வந்த ஊர்லேருந்து நீ வந்து பட்டிமன்றம் போயிட்டு வந்த போல் இருக்கு, எவ்வளோ கொடுத்தாங்க, என்ன நிறையா வாங்குறேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அப்படியே அப்படி அந்யோன்யமாக பேசுதான்னு இந்த கிராமத்தில் தான். நகரத்தில் அதெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. ஆண்டாளுடைய திருப்பாவையில் கீசு கீசு என்று ஆணை சாத்தன் கலந்து பேசும் பெச்சரம் கெட்டிலேயோ பேய் பண்ணே அப்படின்னு ஆண்டாள் ஒரு இடத்துல பாடுவாங்க திருப்பாவையில். கீசு கீசு என்று அதான் ஆணை சாத்தன் ஒரு பறவையாம். அது என்ன பறவைன்னு பார்த்தா கரிச்சாங்குருவி. கரிச்சாங்குருவின்னு பறவை காலையில் காத்தால 3:30 மணிக்கு கத்த ஆரம்பிச்சிடும். அப்போ மார்கழி மாதத்தில் ஏண்டே இன்னும் தூங்கிட்டு கிடக்குறீங்க பாரு, ஆணை சாத்தன் பாரு கரிச்சாங்குருவிலாம் கத்த ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் கண்ணனை நினச்சி குளிச்சுட்டு தொழணும் வணங்கணும்னு எண்ணமே இல்லையா, பேய் பண்ணே இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, அது சத்தம் போடுற சத்தம் உன் காதில் வீழியா. ஆண்டாள் சொல்கிறா, காலையில் எழுந்துச்சுன்னா கிராமத்தில் எங்கள் வீட்டில் பயணி காக்கா கத்துறது, இந்த குருவி அந்த குருவி கத்துறது, சில குருவி வந்து ஜன்னடத்தில் டக்கு 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 டக்குன்னு கொத்துங்க, காலையில் கொத்து. எங்கள் முன்னாடி சொல்லுவா, ராசிங்க அது என்னடி ராசினா பணம் வருங்கம்பா. குருவி வந்து கண்ணாடி கொத்துனா பணம் வருமா, ஆமாங்க பணம் வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிராமத்தில். இங்கே எங்கேயாவது குருவியை பார்க்க முடியுதா? எங்கள் அமாவாசைக்கே காக்கா காக்கான்னு கூப்பிட்றான். சிட்டியில் ஒரு காக்கா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது. இது அடுக்குமாடி வீட்டில் 100 வீடு 200 வீடு ஒரே இடத்துல இருக்குது. எல்லா பயிலும் அமாவாசை கூப்பிட்டா எல்லா பயிலும் சோறு வச்சா எவன் விட்டு சோத்தை அது திங்கும். கிராமத்தில் இன்றைக்கும் அது அந்த ஆடு மாடு அதோட அந்த பார்க்கும்போது அந்த இயற்கையை பார்க்கும்போது அந்த பசுமையான வயல்களை பார்க்கும்போது மனசு எவ்வளோ இலேசாகிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற போது நகரத்தில் நிச்சயமாக இல்லை. என்னதான் இருந்தாலும்டா மெட்ராஸுக்கெலாம் போகலான்டா, அதிகபட்சம் 4 நாள் 5 நாள் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம எதாவது டேப் ரெக்கார்டெல்லாம் சரி பண்ணால் மூர் மார்க்கெட்டு போய் நம்ம கிடைக்காத சாமான்லாம் வாங்கிக்கிட்டு, நீங்கள் அந்த சிந்தாதிரிப்பேட்டை போட்டிங்கன்னா 2 வீலர் 4 வீலர் சாமான் பழைய சாமான்லாம் வாங்கிக்கிட்டு அடுத்து நம்ம ஊருக்கு வந்துடணும்டா. நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊரில் இருக்குதாண்டா சுகம். அது மாதிரி சுகம் உலகத்தில் கிடையவே கிடைக்காதுடா. நீ தான் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் பாரு, தங்கிட்டு பா, ஏசியை போட்டு அது குறைப்பான், எழுந்திரிச்சு ராத்திரியில் தூக்கம் வேணாம் 23 வைப்பான், அப்புறம் பார்ப்பான் அதிகமாக குளிராதுன்னு 24 வைப்பான், 25 வைப்பான், தூக்கம் வராது. ஆனால் வீட்டில் ஆலமரத்தடியிலே அல்ல சாதாரண ஒரு கைத்துக்கட்டில் சும்மா திண்ணையில் படுக்கும்போது அது இயற்கை காற்று வீசும்போது அடிக்கும்போது அந்த நேரத்தில் வரக்கூடிய உறக்கம், அந்த நிம்மதியான உறக்கத்திற்கு ஈடு இணை உலகத்தில் உண்டா சொல்லி பாருங்க. அந்த மாதிரி பாசம் நேசம் அன்பு எல்லாம் கிராமத்தில் தான் இருக்குது. நீச்சல் குளத்தில் குளிக்கிறான் 5 ஸ்டாரில். இப்போ போன ஒரு பூவாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போன திருவனந்தபுரத்தில் இப்போ தங்கியிருந்தேன். ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறான பணக்காரெலாம் குளிக்கிறானுங்க. இருந்தாலும் அதில் ஆர்டிஃபிஷியலாக சில இதெல்லாம் போடுறான், ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடுவான். அது சரியில்லை. நீ சொன்ன மாதிரி கிராமத்தில் அந்த குளத்தில் மேலேருந்து குளிச்சு டைவ் அடித்து விழுந்து அதை நீந்தும் போது அந்த பசங்களோடு சேர்ந்து இவன் எவ்வளோ தூரம் இருந்தால் நம்ம எவ்வளோ தூரம் நீந்தும் போது அப்படியே அந்த ஆடி மாதம் அந்த ஆடி பெருக்கு வரும்போதெல்லாம் அப்படியே பார்க்கும்போது என்ன ஒரு ஆனந்தங்க இருக்குங்க. அது நகரத்தில் கிடைக்குதா? இன்புற்று வாழ்வது நகரத்திலா கிராமத்திலா கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது என்னை பொறுத்தவரை கிராமத்து வாழ்க்கை ரம்மியமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, ரசிக்கத்தக்க வாழ்க்கை. இயற்கையை ரசிக்கலாம், பொல்யூஷன் இல்லை. ஆகவே இன்புற்று வாழ்வதற்கு ஏற்ற இடம் கிராமமே என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.